பரணிக்கு மெட்ராஸ்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அவ அவார்ட் வாங்க பாக்குறதுக்கு நாங்க எல்லாரும் போறோம். அட, பரணி மேம்க்கு அவார்டா? அப்போ நானும் கூட வரேன். எல்லாரும் ஃபேமிலியா போலாமே. உதப்பேன். நீ என்ன எங்க ஃபேமிலியா? எங்க இங்க பாருங்க, வெறும் தாலியை மட்டும் கட்டிட்டா அதுக்கு பேர்லாம் கல்யாணமா? ஒரு பொண்ணோட மனசை ஜெயிச்சு கூட வாழற அப்பதான் அத கல்யாணம்னே சொல்லுவாங்க. என்ன ஓவரா பேசுற? இந்த மாதிரி ரொம்ப பர்சனலா பேசுறதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் போன வைக்கிறேன். இருங்க மேடம், வச்சிடாதீங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட். என்ன? அது இந்த யானைக்கும் எலிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாக்கலாம். யானைக்கும் எலிக்கும் என்னையா சம்பந்தம்? என்ன மேடம் நீங்க, யானைய எலிஃபேண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப எலிஃபேண்ட் போட்டா யானை தானே? ஐயோ ஐயோ ஐயோ, ஜோக்கா? தயவு செஞ்சு பொறுப்பா ஒரு வாத்தியார் மாதிரி பேசி பழகு. இங்க பாருங்க, வாத்தியார்னா என்ன ஒரு கடிஜோ கூட அடிக்கூடாதா? எப்ப பாரு இந்த அயன் மணி வச்ச ஆர்மி மேன் மாதிரி வேற எப்பா இருக்கணுமா? என்னங்க பேச்சு இது? ஆசிரியர்களும் மனுஷங்க தான். அதுலயும் நான் கல்யாணம் ஆகாத மனுஷன், லவ்லம் பண்ணிக்கிட்டு இருக்க மனுஷன். முட்டாள் முட்டாள், இந்த மாதிரி பேசாத நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உனக்கு அறிவே இல்ல. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஸ்கூல்ல நீ தான் பாக்கணும். பிரேயரை நீ தான் கண்டக்ட் பண்ணணும். ஏதாவது இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணு. என்ன புரிஞ்சுதா? நான் வச்சிடுறேன். மேடம் 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 மேடம், ஒரே நிமிஷம் மேடம். ஒரு ஜோக் சொல்லவா? ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். நீ முதல்ல போன வை. ரொம்ப கடுப்பேத்திட்டுமோ? அதானே பார்த்தேன். இப்ப இவளே அவனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாளா? இந்த வாத்தி பயல என்ன செய்யலாம்? ரத்னாவா தான் இருக்கும். நம்ம ஜோக் கேட்கதான் கால் பண்றாங்க போல. என்ன மேடம், மறுபடியும் என்கிட்ட பேசுறதுக்கே கால் பண்றீங்களா? டேய், ஏன் பொண்டாட்டி எதுக்குடா உன்கிட்ட பேசிட்டு இருக்கா? வெங்கி, டேய், உனக்கும் அவளுக்கு என்னடா கனெக்ஷன்? அவகிட்ட என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? என்னடா நடக்குது? வெங்கி, ஏற்கனவே நீ ஆத்திரத்துல இழந்தது ரொம்ப அதிகம். இப்போ அசிங்கமா வேற பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. டேய், என்னடா தப்பு? வாயில கெட்ட வார்த்தை வந்துரு பாத்துக்க. டேய், அவ கூட நீ எதுக்குடா பேசுற? அவங்க பிரின்சிபல், நான் டீச்சர். நாளைக்கு எல்லாருமே சென்னைக்கு போறோம், அதனால ஸ்கூல பாத்துக்கங்கன்னு இன்சார்ஜ் டியூட்டி போட எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. மைண்ட் யூ, நான் கால் பண்ணல. எங்க பிரின்சிபல் தான் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க வெங்கி. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நாங்க குடும்பமா சென்னைக்கு போறோம். நீ இந்த ஸ்கூல்ல இருந்து வாட்ச்மேன் வேலையை மட்டும் பாரு. அவ்வளவுதான். அத சொல்ல நீங்க யாரு வெக்கங்கட்ட வெங்கடேஷ்? ஆமா, உங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா? டேய், என்னடா ஓவரா பேசுற? என்னோட பொண்டாட்டி கிட்ட தேவையில்லாம போன்ல பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பார், இனிமே என் வீட்டுக்காரிட்ட மொபைல்ல பேசுன கொன்றுவேன் ராஸ்கல். ஓ, அந்த அளவுக்கு சவால் விடுற ரேஞ்சுக்கு வந்துட்டியா? இத பாரு, ஏதோ பிரின்சிபல் சொல்றாங்கன்னு ஸ்கூல பாத்துக்கிட்டு இருக்கலாமேன்னு நினைச்சேன். ஆனா நான் இப்ப சொல்றேன்டா, நான் ஸ்கூல பாத்துக்க மாட்டேன்டா. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்டா. ஏய், அதுவும் சும்மா இல்ல, சும்மா ஸ்டைலா கெத்தா கோட் ஷூட் போடுவேன்டா. அதுவும் ரத்னா மேடம் போட்டு வர கலர்லயே போட்டு வரேன்டா. அப்புறம் வெங்கி மாமா, நாளைக்கு சந்திப்போம். வெங்கடமா இப்ப? டேய் டேய், என்ன இது? தேங்க்ஸ் அங்கிள். பாக்க பிரமாதமா வேற லெவல்ல இருக்கீங்க. ஸ்டைல் அல்லது. அப்படியே என்ன சொன்னேன்னு இது சரியா கேட்கல. ஸ்டைல் அல்லதுன்னு சொன்னேன். அத இவகிட்ட சொல்லுங்க.
ரொம்ப தேங்க்ஸ். இந்த பூவை நான் எங்க வைக்கிறது? ஏற்கனவே என்ன செய்யறது நானு? இது பூங்கொத்து அங்கிள், பொக்கே. அத கையில தான் வச்சுக்கணும். நான் படிக்கிற காலத்திலே புக்கெல்லாம் கையில வச்சது கிடையாது. இந்தா இதையும் சேர்த்து வச்சுக்க. அது சரி, என்ன அந்த வரும்பை குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வெறும் பயலா? அதாம்லா, அந்த சம்முவன் குடும்பம். அவங்க எல்லாம் சாதாரணமா வர மாட்டாங்க, லாரியில வருவாங்க. அதுவும் அவன் நெத்தியில வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு பட்டைய போட்டுக்கிட்டு, அவன் சட்டையில ஒரு வேலு, குளிச்ச கையோட அந்த துண்டு அப்படியே தோல்ல போட்டு காய போட்டுக்கிட்டே வருவானே. அவனை சொன்னேன் நானு. ஓ, வரட்டுமே. அவங்கள எப்படி வரவேற்கணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணி ரெடியா தான் இருக்கேன் அங்கிள். அப்ப சரி. சரி, அப்ப நாங்க உள்ளார இருக்கோம். பாக்கியா, என்ன நீ ஏன் மூஞ்சி பாக்குற? எப்படி இந்த கையப்படி? எனக்கு கண்ணு தெரியாதுல, அதுக்காக தான். பக்கத்தழகு பொண்ணு இருக்கு, வட்டம் விடும் பாட்டு இருக்கு. ஏ ஸ்ருதி, அங்க பாரு, அது பரணி தானே? அவளேதான். பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இவளுக்கு மட்டும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்ச் ஆகுதே, எப்படி? இவளை நம்ம வெல்கம் பண்ணணுமா? வேற வழி இல்ல. இப்ப இவளை வெல்கம் பண்ணாதானே ஃபங்க்ஷன்ல வச்சு வெறுப்பேத்த முடியும். நீ போய் அந்த பொக்கே எடுத்துட்டு வா.